நாட்டிற்கே முன்னுதாரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக அமைச்சர் இ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் சக்கரபாணி அறிமுக கூட்டம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் இ. பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. தேர்தல் பணி அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அமைச்சர் இ. பெரியசாமி, திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக உள்ளதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட கூறினார். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம், புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தை எல்லாம் எங்களுடைய திட்டத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக அனைத்து துறைகளையும் இன்றைக்கு உயர்த்தி தமிழகத்தினுடைய பெருமையை நிலைநாட்டி இருக்கின்ற முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவேற்றி இருக்கிறார்கள், தொடர்ந்து நிறைவேற்ற இருக்கிறார்கள். இன்னும் 2வது முறையாக அவர்தான் முதலமைச்சர் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, திமுக ஆட்சியில் 1000க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் புதிதாக திறக்கப்பட்டதாக கூறினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2,25,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2011-21 வரை அதிமுக ஆட்சியிலே பகுதி நேர கடைகள், முழு நேர கடைகள் 2536. ஆனால் முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று 58 மாதத்திலே பிரிக்கப்பட்ட பகுதி நேர கடைகள், முழு நேர கடைகள் 3554 கடைகள், சுமார் 1018 கடைகள் கூடுதலாக நாங்கள் பிரித்து தந்திருக்கிறோம். நெல் கொள்முதல் 10 வருஷத்தில் அவங்க கொள்முதல் பண்ணது 1,71,81,711 மெட்ரிக் டன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 5 ஆண்டு காலத்திலே இன்னைக்கு 2,25,00,000 மெட்ரிக் டன்னை நாம் கொள்முதல் செய்திருக்கிறோம். 21 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டைகள் வழங்கியிருக்கிறோம்.